சாகோ கிரியேட்டிவ் அகாடமிக்கு போய்க்கல சரியான ஒரு 3D சம்மந்தமான அறிவே இல்லாமல் தான் போனேன். படிப்படியாக இது சம்மந்தமான அறிவு வந்து வந்ததை தொடர்ந்து தான் நான் இப்படி ஒரு தொழிலை தொடங்கலாம்னு சொல்லி நம்பிக்கையோடு இறங்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனது பெயர் கார்த்திகன். நான் ஒரு பட்டதாரி மாணவன். பட்டப்படிப்பு முடித்த பிறகு ஒரு தொழில்துறையில் முன்னேறணுமென்ற ஒரு ஆசை இருந்தது. அதில் வந்து நான் முதலாவதாக டெக்கரேஷனை தெரிவு செஞ்சேன். நான் அதிலிருந்து இன்னொரு மடி மேலே ஏறி போகணுமென்று யோசிக்க 3Dன்றது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான். அப்போ அது வந்து எனக்கு ஆரம்பத்தில் எப்படி படிக்கணும், எங்கே தகவலை பெறணும்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் சாகோ கிரியேட்டிவ் அகாடமியை நான் தொடர்பு கொள்ளையில் அதுக்குரிய சரியான வழிநடத்தல்களை எனக்கு தந்தவன். நாங்கள் எங்கள் அகாடமியில் தனியாக ஸ்கில்ஸை மட்டும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த கோர்ஸை படிச்சுட்டு அவன் வருமானத்தை ஈட்டி கொள்ளக்கூடிய மாதிரியான அந்த பாதையை தான் நாங்கள் உருவாக்கி விடுவோம். 3D சம்மந்தமாக படித்து கொண்டு வரைக்கில் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்தது. இது ஒரு தொழில் முயற்சியாகவே தொடர்ந்து போய் கொண்டு இருக்கலாம், அது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை வந்ததால் ஒரு மிஷின் ஒன்று எடுத்தேன் நான். அதில் வந்து சிலைகளை செய்து செய்யக்கூடிய ஆற்றல் வந்து வளர்ந்தது. உண்மையிலே கார்த்திக் கிளாஸுக்கு பிறகு அவருக்கு பேசிக் இன்டர்ஃபேஸ் தான் தெரியும், ஆனால் மோஸ்ட்லி அவருடைய டெடிக்கேஷன், அவர் கிளாஸ் எதுவுமே கட் பண்ண மாட்டார். வித்தியாசமான ஃபீல்டு, அந்த ஃபீல்டை விட்டு இந்த ஃபீல்டுக்கு விரைக்க உண்மையில அவர் கற்றுக்கொண்ட பீரியட் ஒரு 4 months இருந்தாலும் அவர் இதுக்காக டெடிக்கேஷன் பண்ணினது. அவர் தொழில்துறையில் அவர் இதுக்குள்ளே போகிறாரா இருக்கலாம், பட் ஆனால் அவருடைய டெடிக்கேஷனுக்கு அவர் செலவு. உண்மையில ஒரு மாணவரை நான் அவர் கற்பித்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். நான் பழகணும்னு சொன்னால் ஒரு மணி தேலம் முன்னமே போயிருந்து நான் பழகக்கூடியதாக இருக்குது. எனக்கு நான் வீட்டில் அந்த அதுக்குரிய சாஃப்ட்வேர் போட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு கணினி வசதி இல்லை. அதால் நான் அங்கே போய் முதல்ல இருந்து எனக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸில் தந்தவை. அதால் எனக்கு வேகமாக பழகக்கூடிய மாதிரியுடைய சந்தர்ப்பம் வந்து அங்கே கிடச்சிது. நாங்கள் படிக்கிற சாகோ கிரியேட்டிவ் அகாடமியை வந்து ரீக்ரியேட் பண்ணி அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி 3Dயாக வந்து செய்திருக்கிறேன். அதுக்குரிய டெக்ஸ்சர்கள், அனிமேஷன் எல்லாம் வந்து செய்யக்கூடிய வழிகாட்டல் வந்து அங்கே சொல்லி தந்தவை. இப்படியான சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்க தான் எங்களுக்கு மிக மோட்டிவேஷனாக இருக்குது. இப்படியான மாணவர்களை உருவாக்க வேண்டும். ஆரம்பத்தில் வந்து நான் 3Dயை பழகுவோம்னு தான் முதல் வழிகிட்டேன். நான் இப்போ மிஷின் எடுத்து இப்போ ஒரு 5 சிலைக்கு மேலே நான் செய்துட்டேன். இனி நான் என்னை வளர்த்துக்கொண்டு நான் இன்னும் பெரிய லெவலுக்கு போகணுமென்றது தான் என் எய்மாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லி சொன்னால் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய டூல்ஸை மட்டும் சொல்லி கொடுக்குறதில்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்கக்கூடிய மாதிரி அவைண்ட பாணியிலே அதைக்கு அந்த சாஃப்ட்வேரை எப்படி பாவிக்கணும், அதை அவைண்ட துறைக்கு எப்படி பாவிக்கணும், அதன் மூலமாக எப்படி வருமானம் ஈட்டலாம்ன்ற விஷயத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இனி வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு வந்து அவைக்கு ஏற்ற மாதிரியாக ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரியான மொடியூல்ஸ் இருக்கிறதால அவைக்கும் வந்து அது சரியான பிரயோசனமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த துறையில் வந்து என்னென்னு படிக்கணும், எங்கே போய் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னு சொன்னால் சாகோ கிரியேட்டிவ் அகாடமிக்கு போனீங்கன்னு சொன்னால் இது தொடர்பான பூரண அறிவை வந்து அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன்.